நவம்பர் மாதம் 1ஆம் தேதி இன்றைக்கு எல்லா புனிதர்கள் அனைத்து புனிதர்கள் விழா. நாளைக்கு நவம்பர் 2ஆம் தேதி ஆத்மாக்கள் நாளை காலை 6:30 மாலை 6:30 திருப்பணிக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா புனிதர்கள் விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். எனவே இன்றைக்கு சிறப்பிக்கும் 9 மணி திருப்பலியை சிறப்பிக்கும் அன்பியங்கள் சின்னப்பரம்பியல், அந்தோனியார் அன்பியல், பெருமாள் அருளாளர்கள். இந்த 4 அன்பியங்களிலிருந்து திருப்பலிக்கு வரலாம் அப்படின்னு நாம் ஏற்கனவே தீர்மானம் செய்திருந்தோம். அதன்படி இன்றைக்கு அப்படி சின்னப்பர், அந்தோனியார், பெருமாள் அருளாளர்கள் இந்த புனிதர்கள் இப்பொழுது பவனியாக வருவார்கள். அவர்களோடு சேர்ந்து நமது இந்திய நாட்டு புனிதர் வரைக்கல்வி குழந்தைகள் சார்பாக வருவார்கள். அதற்கு முன்பாக ஒரு சம்மனசு விண்ணகத்தை குறிக்கின்றது. புனிதர்கள் விண்ணகத்தில் இருக்கிறார்கள் என்பதை குறிக்கும் வண்ணம் ஒரு சம்மனசு இந்த பவனியிலே வருவார்கள். எனவே விண்ணக சூழலில் புனிதர்களின் பவன், அதான் இன்றைய தலைப்பு. இந்த பவனி தலைப்பு விண்ணக சூழலில் புனிதர்களின் பவனி என்று 20 புனிதர்களின் பவனியோடு நாம் வருகை பாடலை பாடி திருப்பலியை ஆரம்பிப்போம். வருகை பாடும் பொழுது நீங்கள் அமர்ந்தியும் இருக்கிறார். காரணம் அவர்கள் வருவதை நீங்கள் அனைவரும் பின்புறம் திருப்பி கூட மறைக்காமல் இருக்கும். புனிதர்கள் அனைவரும் இங்கு வந்து அவர்களுடைய இருக்கையில் அமர்ந்த பிறகு நீங்கள் எழுந்திருக்கலாம். இப்பொழுது வருகை பாடும். Thank you.
அனைத்து புனிதர்கள் பெருவிழா வழிபாட்டில் பங்கேற்க வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இறைமக்கள் நம்மை வழிநடத்தும் திருச்சபையால் வரையறை செய்யப்பட்ட விசுவாச சத்தியங்களில் ஒன்று புனிதர்களுடைய சமூக உறவை விசுவசிக்கின்றேன். இந்த விசுவாச சத்தியத்தை நாம் விழா எடுத்து சிறப்பிக்கும் நாளே இன்று. திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட புனிதர்களை மட்டுமல்லாமல் அங்கீகரிக்கப்படாத நல்வாழ்வு வாழ்ந்த எல்லோரையுமே புனிதர்களாக நினைவு கூர்ந்து விழா எடுக்கின்றோம். நாமும் ஒரு நாள் இவர்களுடன் சேர்வோம் என்ற நம்பிக்கையின் விழாவாகவும் நமக்குள் இருக்கும் கடவுளின் தன்மையை அதிகமாக உணரவும் திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. புனிதர்களின் தோழமையை நாடவும் வணக்கத்துடன் கூடிய புகழ்ந்தேற்றலை அவர்களுக்கு புரிவதற்கும் இறை இயேசுவின் மகத்துவத்தை மண்ணுலகு எங்கும் இன்னும் அதிகமாய் பரப்ப புனித வாழ்வில் பயணிப்போம். இறை வார்த்தைகளை சிந்தையில் இருத்தி செயலாற்றி புனிதர்களாக வாழ இத்திருப்பலியில் இணைவோம், ஜெபிப்போம். திருப்பலியை தகுந்த முறையில் கொடுக்க நம்முடைய பாவங்களை உணர்ந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர சகோதரிகளை உங்களிடம் நான் பாவியற்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியார் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வார்கள். ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, பேருபயன்கள் நிறைந்த உம் புனிதர் அனைவரையும் நாங்கள் ஒரே விழாவில் வணக்கமுடன் கொண்டாடச் செய்தீர். எண்ணற்ற புனிதர்களின் பரிந்துரையால் நாங்கள் விரும்பி தேடும் உமது இரக்கத்தை எங்களுக்கு மிகுதியாய் தந்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழும் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 2 முதல் 4 மற்றும் 9 முதல் 14 வரை. கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 1,44,000. இதன்பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்கள் இனத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குறுத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அரியணையையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். பின் அரியணை முன் முகம் குப்பிர விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமென். புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வலிமையும் வல்லமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன. ஆமேன் என்று பாடினார்கள். மூப்பர்களுள் ஒருவர், வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தார்கள் தெரியுமா என்று என்னை வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையில் இருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. படைத்த
முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்துணையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பெருஞ்சுமை சுமந்திருப்போரே, வாருங்கள் என்னிடம், நான் உங்களுக்கு இளைப்பாற்றி தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, திருவார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர, அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழை எளியவர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். சாந்தமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை ஒருமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவார்கள். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை கொள்ளாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து அக்களியுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
தாய் நாட்டிற்காகவும் நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்காகவும் தேவைகளுக்காகவும் பங்கு குருவுடைய சிறப்பான கருத்துக்களுக்காகவும் நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் நம் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்காகவும் இன்னும் அனாதைகள், கைவிடப்பட்டோர், விதவைகள், நோயாளிகள், வயோதிகர், சிறைப்பட்டோர் அனைவருடைய நல்வாழ்வுக்காகவும் இறைவனை பார்த்து மன்றாடுவோம். நம்பிக்கையாளர் மன்றாட்டு. என்றும் வாழும் இறைவா, புனிதர்களின் வாழ்க்கையை வாழ்வாக்கி திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், இறைமக்கள் அனைவருக்கும் புனிதர்களுடைய வேண்டுதல் என்றும் துணை நிற்க செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன் என்ற இறைவா, உன் திருமுன் கூடியுள்ள நாங்கள் வாழ்வின் கடமைகளை செவ்வனே நிறைவேறக்கூடிய லட்சியங்களில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய திடமான வலிமையான மனிதனை தந்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இனிய இயேசுவே, எங்களுக்கு தரப்பட்டிருக்கும் தாளந்துகளை தக்க விதமாய் பயன்படுத்த எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை பரிபூரணமாக நிறைந்து பயனுள்ள ஊழியர்களாக நாங்கள் சிறக்க வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை நேசிக்கும் நல்ல பிதாவே, இறைவார்த்தைகளில் சிந்தையில் இருத்தி இறைவசனங்களை கருத்தாய் கேட்டு தியானித்து இந்த தொற்று நோய் காலத்தில் சுயநலமின்றி உழைத்து புனிதர்கள் போல் நல்வாழ்வு வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வலிமை உடையவரை விட பொறுமை உடையவரே மேலானவர் என்று கூறிய எம் இறைவா, எங்கள் குடும்பங்களிலும் பணித்தலங்களிலும் எங்கள் விசுவாச வாழ்விலும் பொறுமை இழந்து நிம்மதியின்றி வாழும் மனநிலையை மாற்றி பொறுமை என்னும் உன்னத பண்பினை பெற்று புனிதமிகு வாழ்க்கை நடத்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஆண்டவரிடம் அமைதியாக ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியின் கருத்து, லாவண்யா கார்த்திக் நிச்சயதார்த்தம் நல்ல முறையில் நடக்கவும், மேலும் மறித்த குழந்தை இயேசு, ஒய் அருள், ஆரோக்கியமேரி, ரெஜினா, தனிஸ்லாஸ், குழந்தை தெரசா, பல்டாரிஸ், ரோசம்மாள், பாக்கியநாதன், ஜே.கே. ராஜலலிதா, ஜே.பி. ராஜ், ஜே. பிரகாஷ், மைதிலி இவர்களுடைய ஆத்மலை பாற்றுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இல்லாமலே இறைவா, நாங்கள் அறிக்கையிட்டு இந்த மன்றாட்டுகளையும் கருத்துக்களையும் இன்னும் எங்கள் உள்ளத்திலே இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் உம்முடைய கரத்தில் வைக்கின்றோம். இவற்றை ஏற்று எங்களுக்கு தேவையானதை தந்து எங்கள் வாழ்வை வளப்படுத்தி நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்க செய்கிறோம். ஆண்டவர் குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைத்து
சகோதர சகோதரிகளே, நம் அனைவருடைய திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, புனிதர் அனைவரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகள் உமக்கு உகந்தவதா இருப்பதாக. எவ்வாறு அந்த புனிதர்கள் ஏற்கனவே சாகா தன்மையை பெற்றுவிட்டனர் என்பதை நம்புகின்ற நாங்கள் எங்களது மீட்பில் அவர்கள் அக்கறை கொண்டுள்ளனர் என்பதையும் உணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூயவரான தந்தையே, எல்லாம் வல்ல கடவுளே, எங்கள் அன்பு மீட்பர் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் இன்று உமது அருளால் எங்கள் அன்னையாகிய விண்ணக வீடு பெரும் விழாவை கொண்டாட எங்களுக்கு அருளினீர். அங்கேதான் எங்கள் சகோதர சகோதரிகளாகிய புனிதர்கள் உம்மை சூழ்ந்து நின்று முடிவின்றி போற்றி புகழ்கிறார்கள். அந்நகரை நோக்கியே நாங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்து ஆர்வமுடன் விரைகின்றோம். அங்கேதான் திருச்சபையின் உறுப்பினர் உன்னத நிலை அடைந்து ஆட்சி பெறுகின்றனர் என மகிழ்கின்றோம். ஏனெனில் வலுவற்ற எங்களுக்கு பேர் உதவிகளையும் முன்மாதிரியையும் அவர்கள் வழியாக எங்களுக்கு தருகிறேன். ஆகவே அந்த புனிதர்களோடும் அதிதூதர் வானவர்களோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாக. வானகத் தந்தையே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றானவர். ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவார். அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய நல்ல கிறிஸ்துவர்களாக எங்களை அழைத்திருக்கிறேன். ஆகவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாக வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தனிசான் மற்றும் ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர், கிறிஸ்துவர்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தது. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஈற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருக்கின்ற புனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவரல மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
தீப படிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீர். ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்திரளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் அனைவரும் பேறு பெற்றோர். இவரே இடத்தில் வர நான் தகுதியற்றோம், ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்கிறேன், அது ஆன்மா குணமடையும். ரத்தமும் நித்திய வாழ்வு பெறுவதாக.
கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களை இன்றைக்கு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அனைத்து புனிதர்கள் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக இதை நாம் ஒவ்வொரு ஆண்டும் திருப்பலியோடு கொண்டாடி முடிப்போம். இந்த ஆண்டு நாம் சிறப்பாக புனிதர்களோடு சேர்த்து கொண்டாடுகின்றோம். எனவே விண்ணக புனிதர்கள் என்ற தலைப்பில் நமது அன்பியத்தில் இருப்பவர்களும் மற்ற மறைக்கல்வி குழந்தைகளும் 10 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த விழாவை சிறப்பிக்க முன் வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு சிறப்பிக்கும் அன்பியங்கள் 9 மணி திருப்பலி, சின்னப்பர் அன்பியம், அந்தோனியார் அன்பியம், வீரமாமுனிவர் அன்பியம், அருளானந்தர் அன்பியம். எனவே ஒவ்வொரு அன்பியத்தின் சார்பாக அவர்கள் அன்பியத்தின் பெயர் கொண்ட புனிதரின் உடையோடு வந்திருக்கிறார்கள். மேலும் நமது மறைக்கல்வி குழந்தைகள் நம்ம இந்திய புனிதர்கள், இந்தியாவிலே புனிதர்களானவர்கள், அவர்களுடைய உடையிலே வந்திருக்கிறார்கள். இது புனிதர்கள் வாழ்வது விண்ணகம். எனவே விண்ணகத்தை காட்டுவதற்காக முதலிலே ஒரு சம்மனசு வந்தார்கள். ஏனெனில் சம்மனசு விண்ணகத்தை குறிக்கின்றது. புனிதர்கள் விண்ணகத்தில் இருக்கிறார்கள். சம்மனசுகள் விண்ணகத்திலே புனிதர்களோடு எவ்வாறு கொண்டாடுகிறார்கள் என்பதை இப்பொழுது சம்மனசு உங்களுக்கு வந்து கூறுவார். அனைத்து புனிதர்களும் வாருங்கள், கடவுளை புகழ்வோம். இந்திய புனிதர்கள் அவர்கள் யார் என்பதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார். நான் புனிதர் பிரான்சிஸ் செவேரியார். ஒருவன் உலகமெல்லாம் கடலாக்கி கொண்டாலும் அவன் ஆன்மாவை இழந்தால் பயனற்றான். இவ்வார்த்தை என்னை மனமாற்றியது. நான் புனிதர் கொன்சலோ கிராசியா. இயேசுவுக்காக ரத்தம் சிந்திய முதல் இந்திய புனிதர். நான் அருளாளர் ராணி மரியா. இயேசுவின் பணியில் செல்வதற்காக நான் அழைக்கப்பட்டேன். நான் மரியா என் சித்த பலியின் இறைவா, என் சித்த பலிக்காக நான் அருளாளர் ருத்தீஷியா. மக்கள் என்னை ஜெபிக்கும் அன்னை என்று அழைத்தனர். சிலர் என்னை நடமாடும் கோவில் என்றனர். நான் புனிதர் சின்னப்பர். உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவிப்பதே என் பணி. நான் வீரமாமுனிவர். இத்தாலியிலிருந்து வந்த நான்
கிறிஸ்துவை போதிப்பதற்காக தமிழ்நாட்டிற்கு வந்தேன். இவ்வாறு நாம் புனித திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுகின்றோம். அதே வேளையிலே இந்த மாதத்திலே புனிதர்களுடைய விழாவை நாம் தொடர்ந்து கொண்டாடலாம். அதற்காக ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இன்றைக்கு ஆரம்பிக்கலாம். 15ஆம் தேதிக்குள் 2 வாரங்கள் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்? உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெயர் வைக்கப்பட்டுள்ளது, ஞானஸ்நான பெயர். இந்த பெயர் உங்களுக்கு யார் வைத்தது? யார் இந்த பெயரை வைத்தார்? குழந்தையா இருக்கும்போது நீங்கள் எனக்கு இந்த பெயரை வைங்கன்னு சொல்லலாம். விவிலியத்தில் 2 பேருக்கு தான் புதிய ஏற்பாட்டில் பெயர் சொல்லியிருக்காங்க. யார் யார்? பெயர்கள் முன்னறிவிக்கப்பட்டன. ஸ்நானகாரனப்ப இவருக்கு யோவான் என்று பெயர் வையுங்கள், முன்னறிவிக்கப்பட்டது. 2வது இயேசு என்று அழைக்கப்படுவார். கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தையில் வருகின்றார். மற்றபடி நம்ம எல்லாருக்குமே பேர் நம்ம வைக்கல, யாரும் முன்னுரைக்கவும் இல்லை. ஆனால் நம்ம பெற்றோரும் யாரோ வச்சிருப்பாங்க. அதை யார் வச்சு? சில பேருக்கு 4 பேர் இருக்கும். பிரான்சிஸ், மரியா, அமலோர் பவர், ராஜா. ஒரே பேர் தான். முதல் பேர் அப்பா வச்சது, 2வது பேர் அம்மா வச்சது, 3வது பேர் தாத்தா வச்சது, 4வது பேர் பாட்டி வச்சதார். அதனால் உங்களுக்கு பெயர் நீங்கள் வைக்கல. உங்களுக்கு இந்த பெயரை யார் வைத்தது? யார் இந்த பெயரை செலக்ட் பண்ணாங்க உங்களுக்கு என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்தது உங்களுக்கு ஏன் இந்த பெயரை வச்சார், ஏன் இந்த பெயரை தேர்ந்தெடுத்தார்கள், ஏன், எதற்கு? அதுக்கு காரணம் இருக்கும். அதையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எந்த கோவிலில் உங்களுக்கு திருமுழுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது? கோவிலின் பெயர், அந்த பங்கு, ஊரின் பெயர். அதே போல உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்ட தேதி. எத்தனை பேருக்கு தெரியும் ஞானஸ்நானத்துக்கு? கண்டுபிடி. எனவே இதை கண்டுபிடித்து உங்கள் பெயர் கொண்ட புனிதரின் வரலாறு, சிறப்பு அம்சங்கள் இவை பற்றி 2 பக்கங்களில் நீங்கள் எழுதலாம். சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 15ஆம் தேதி இம்மாதம். எனக்கு ஏதோ ஒரு பேர் வச்சுருக்காங்க, ஆனால் எந்த புனிதர் பேருமே கிடையாது. இப்போ எல்லாம் வைக்கிற பேரெல்லாம் மாடர்ன் பெயர். அதுக்கு புனிதரை வைக்க மாட்டோம், புனிதர் பேரை வைக்க மாட்டோம். எனக்கு புனிதர் பேரை இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பிடித்தமான எந்த ஒரு புனிதரை எடுத்தாவது அதை பற்றி எழுதலாம். எனவே இவ்வாறு இந்த மாதத்திலே நீங்கள் இதில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதில் சிறப்பாக எழுதுபவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்படும். நாளைக்கு நவம்பர் 2ஆம் தேதி ஆன்மாக்கள், அனைத்து ஆன்மாக்கள் திருவிழா. எனவே காலை 6:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் 2 திருப்பலிகள் நடைபெறும். ஒவ்வொரு திருப்பலியிலும் நீங்கள் ஆன்மாக்களுக்காக பூசை கருத்து கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் திருப்பலி முடிந்தவுடன் நமது மேசைக்கு செல்லுங்கள். அங்கே உங்கள் ஆத்மாக்களின் பெயர்களை பதிவு செய்யலாம். வழக்கம் போல ஒரு ஆத்மாவுக்கு 10 ரூபாய் என்று நீங்கள் செலுத்தலாம். நாளைக்கு வழக்கம் போல மாதிரி கல்லறை அமைக்கப்படும். ஒவ்வொரு திருப்பலியும் நாளைக்கு முடிந்தவுடனே கல்லறை மந்திரிக்கும் சடங்கும் நடைபெறும். நம்ம பங்களில் கல்லறை கிடையாது. எனவே நாமே ஒரு கல்லறையை உருவாக்கி மாதிரி கல்லறை மந்திரிக்கும் சடங்கிலும் நாம் பங்கேற்கின்றோம். இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லலாம். ஏனெனில் 2ஆம் தேதி கல்லறைகள் பூட்டி இருக்க வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லியிருப்பதாக கேள்விப்பட்டோம். அப்படி கல்லறைக்கு போக முடியல அப்படின்னா இங்கே தான் வந்து ஜெபிக்கணும். மாதிரி கல்லறை, பொது கல்லறை, எந்த ஆத்மத்தை நினைக்க வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம். எனவே நீங்கள் இன்றைக்கு புனிதர்கள் விழாவிலே செய்கின்ற ஒரு நற்செயல், ஒரு மறைமரப்பு பணி என்றால் உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் நாளைக்கு திருப்பலிகளை பற்றியும் மாதிரி கல்லறையை பற்றியும்
அதிலே கல்லறை மந்திரிக்கும் சடங்கை பற்றியும் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். கல்லறைக்கு போக முடியலையே, கல்லறை திருப்பலியில் பங்கெடுக்க முடியவில்லையே, கல்லறை மந்திரிப்பதில் பங்கெடுக்க முடியவில்லையே என்று இயக்குபவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். இங்கே வாருங்கள் என்று அவர்களுக்கு அழைப்பு விடுக்கலாம். இன்று முதல் நமது குழந்தைகளுக்கு மறைக்கல்வி ஆரம்பமாகின்றது. 7 மாதங்களாக மறைக்கல்வி இல்லாமல் இருந்தது. இனியும் எத்தனை மாதங்களாகவோ தெரியாது. எனவே குழந்தைகள் வர முடியாது என்பதால் அவர்களுக்கு வீடுகளிலேயே வாட்ஸ்அப் மூலமாக இன்று முதல் மறைக்கல்விகள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டன. காலை 10 மணி முதல் ஒவ்வொரு ஞாயிறும் 10:30 முதல் 11 மணி வரை 30 நிமிடங்கள் மறைக்கல்வி வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு நடத்தப்படும். நீங்கள் உங்கள் குழந்தைகளின் பெயர்களை தயவுசெய்து மெசேஜ் சென்று அங்கே பதிவு செய்யுங்கள். அவர்கள் உங்களையும் சேர்த்துக் கொள்ளுவார்கள். மறைக்கல்வி உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக மிக முக்கியமான ஒன்று. இது பெற்றோர்களின் கத்தோலிக்க கடமை என்பதை மறக்க வேண்டாம். புனிதர்களின் இறைவா, புனிதர் அனைவரிலும் நீரே வியப்புக்குரியவர் என தூயவர் என உம்மை வழிபட்டு நாங்கள் உமது அருளை வேண்டுகின்றோம். உமது அன்பின் நிறைவாகிய புனிதத்தின் பங்கு பெறும் நாங்கள் திருப்பயணிகளுக்கான இத்திருவிருந்திலிருந்து விண்ணக வீட்டின் விருந்துக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவர் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது.